அஜித்குமார் உயிரிழந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் 2 பேர் உயிரிழந்தபோது நீதி எங்கே போனது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழந்த நிலையில் அப்பொழுது நீதி எங்கே போனது என்ற ஒரு கேள்வியை EPSக்கு RS பாரதி முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள். அதிமுக தரப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் 2 பேர் உயிரிழந்த போது நீதி எங்கே போனது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சாத்தான் வேதம் ஓதுவது போல திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார் என்று RS பாரதி தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இந்த திருப்புவனத்தில் நடைபெற்ற இந்த கொடூரம் பற்றி தகவல் வந்ததுமே குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விரைந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியதோடு இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்ததாகவும் இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டிருப்பது குறித்தும் தற்பொழுது RS பாரதி தெரிவித்திருக்கார். உங்கள் இருண்ட கால ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம் சம்பவத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவருமே உடல்நலக் குறைவால் இறந்தார்கள் என்றும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் எனவும் ஆணவத்தோடும் அலட்சிய மனப்பான்மையோடும் பேசியவர் தானே நீங்கள் என்றும் அப்போது நீதி எங்கே போனது, கூவத்தூர்க்கா, கொஞ்சமேனும் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உங்களின் கண்துடைப்பு நாடகங்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் இனியாவது நிறுத்திக் கொள்ளலாம், நீதியை நிலைநாட்ட மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார் என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.